லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா வராது உங்களுக்கு. எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே? வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. எதனாலே விண்மினி ஒளிர்வது எதனாலே? விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரோஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே? ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே? கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே? மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எறிவதைப் போல் மின்னுகின்றன. காரணம் லூசிஃபேரஸ் என்சைம் மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் மின்னுகிறது. எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே? பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன. அவை பறப்பதற்கு உதவுகின்றன. எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே? மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. எதனாலே மேகம் கருப்பது எதனாலே? மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. அதனால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. எதனாலே கடலில் அலைகள் எதனாலே? பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞராகலாம். அதனாலே இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.